தமிழகத்தில் நாலு நம்ம ஒவ்வொரு கட்சியிலும் புதுசு புதுசாக உதயமாயிட்டு இருந்தா அந்த ஒவ்வொரு கட்சியும் ஆட்சி பிடிக்கணும்னு இடத்துல உருவாகிட்டன. அப்படியே உருவான கட்சி தான் தமிழக வெற்றி கழகம், நடிகர் விஜய் அவர்களால் ஏற்படுத்தப்பட்ட கட்சி. இந்த கட்சிக்கு நாலொரு வண்ணம் ஒவ்வொரு சர்ச்சையும் வந்திருக்கு. ஒன்று பார்த்தீங்கன்னா கரூர் சம்பவம், ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு சம்பவம் வந்திருக்கு. இன்னைக்கு புதுசாக ஒரு தலைவர் மேலேயே ஒரு சர்ச்சை ஏற்பட்டிருக்கு. யாருன்னு பார்த்தீங்கன்னா விஜயின் மனைவி சங்கீதா அவர்கள் என்ன விவகாரத்தை கேட்டு செங்கல்பட்டு நீதிமன்றத்தில், குடும்ப நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். இந்த மனு தாக்கல் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா ஏப்ரல் 20 அன்று விஜய் நேரில் ஆஜராக வேண்டும் என்று நீதிமன்றம் மனுவை பெற்றுக்கொண்டு உத்தரவு பெற்றுள்ளது. சங்கீதா தரப்பில் மனுவில் என்ன கூறியிருக்காருன்னா 2021 ஆண்டு முதல் விஜய் ஒரு பிரபல நடிகையுடன் தொடர்பில் இருப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் கடந்த சில ஆண்டுகளாக தங்களுக்குள் கருத்து வேறுபாடு தனிப்பட்ட முறையில் அவர்கள் பிரிந்து வாழ்வதாகவும் விஜயின் சில நடவடிக்கைகள் தனக்கும் தன் குழந்தைகளும் மன ரீதியாக பாதிப்பு ஏற்படுத்துகிறது அப்படின்றாங்க. இது ஒரு பக்கம் இருந்தால் இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறார்கள், விஜயின் அரசியல் வருகையினால் அவருக்கு எதிரிகள் இந்த மாதிரி விஷயத்தை எடுத்து கொண்டாடுவதற்காக இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கின்றன, பெரிதாகப்படுகின்றன. விஜயின் தரப்பில் இதுவரைக்கும் எந்த ஒரு அதிகாரப்பூர்வமான அறிக்கையும் இதுவரைக்கும் வெளியே வரவில்லை. இந்த செய்தியை எப்படி பார்க்கணும்? இப்ப விஜய் சங்கீதா அவர்கள் இருவரும் நாளைக்கு விவாகரத்து செய்ய போகிறார்களா, இல்லை என்ன காரணத்துக்காக அந்த அம்மா விஜயிடம் விவாகரத்து கோரியிருக்கிறார்கள் என்பது எல்லாமே ஒரு அவர்களுடைய தனிப்பட்ட ஒரு வாழ்க்கையை சம்பந்தப்பட்டது. இன்னைக்கு நம்ம சமூகத்தினுடைய இன்னைக்கு இந்த போக்குகளும், அதாவது சமூக வலைதளங்கள்ல இன்னைக்கு வைக்கக்கூடிய விமர்சனங்களும், இன்னைக்கு வரக்கூடிய அந்த வீடியோக்களும் எல்லாத்தையும் பார்க்கும் பொழுது அது மிகவும் ஒரு அருவருக்கத்தக்க வகையில் இருக்கிறது. ஏன்னா அவர் ஒரு பிரபலம் என்பதாலேயே, இன்னைக்கு ஒரு சினிமா நடிகர் என்பதாலேயே அவருக்கு சொந்த வாழ்க்கை என்று ஒன்று இருக்கக்கூடாதா? எவ்வளவோ பிரச்சனைகள், இன்னைக்கு எத்தனையோ குடும்பங்கள் ஏதோ காரணங்களுக்காக எவ்வளவோ பேர் அவங்க விவாகரத்து செய்கிறார்கள், இல்லை மறுமணம் செய்து கொள்கிறார்கள். இந்த பிரச்சனை என்பது முற்றிலுமாக அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை குறித்தது. அதுல நம்ம போய் விமர்சனம் செய்வதற்கோ இல்லை அதை கொச்சைப்படுத்துவதற்கோ இதுல எதுவுமே கிடையாது. அதனால விஜய் உடனே இதை வைத்து கொண்டு, அதாவது இன்னைக்கு தமிழக அரசியல் களம் எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, எதை வேணுமானாலும் வைத்து அரசியல் செய்யலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு நிலை இன்னைக்கு உருவாயிடுது. ஏற்கனவே விஜயகாந்த் அவர்கள் இதே போல தேர்தல் களத்துல இருக்கும் பொழுது எப்ப திமுகவிற்கு அவர் ஒரு செக் வைக்கக்கூடிய அளவுக்கு அவரும் ஒரு இது கட்சியாக உருவெடுத்து, தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்து வளர்ந்த பொழுது, இதே போல விஜயகாந்தை ஒழிப்பதற்காக அவர் மேல என்னென்ன மாதிரியான குற்றச்சாட்டுகளை வைத்து, அதாவது ஒருத்தரை கேரக்டரைஸ்டு பண்ணி அவர்களை ஒழிப்பது அப்படிங்கக்கூடிய ஒரு கலையை திமுக மிகவும் அதுல கைத்தெறியவர்கள் பட்டமெல்லாம் வச்சு சின்ன விஷயங்களை எல்லாம் பூதாகரமாக மாற்றி அவரை எப்படியெல்லாம் ஒழித்தார்கள், அசிங்கப்படுத்தினார். இதே வேலையை தான் இன்றைக்கு விஜய் மேலையும் இன்னைக்கு இவர்கள் வைக்க தொடங்கி இருக்கிறார்கள். அதனால நம்ம இப்ப அந்த தனிப்பட்ட அந்த விஷயத்திற்குள் நம்ம உள்ளே செல்வது என்பது ரொம்ப இன்னைக்கு அநாகரிகமான விஷயம். திரு GR சுவாமிநாதன் அவர்கள் கூட ஒரு கட்டுரையில் எழுதும்போது, ஏன் நடிகர்கள் நடிகைகள் வாழ்க்கைகள் அவர்களுக்கென்று தனிப்பட்ட ஒரு இது இருக்கக்கூடாதா? எல்லாருடைய வாழ்க்கையிலையும் நடக்கிற மாதிரி பல விஷயங்கள் அவர்களுடைய வாழ்க்கையிலையும் நடக்கிறது. அதை ஏன் இந்த மாதிரியாக பூதாகரப்படுத்தி அதைக்கு ஒரு கற்பனைக்கான கதைகளை எல்லாம் கட்டிவிட்டு அதை ஒரு பெரிதுபடுத்தி பார்க்க வேண்டும் அப்படிங்கக்கூடிய ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்க. அதாவது அவர்களுடைய அந்த அஃபிடவிட் இன்னும் அந்த கோர்ட்டுக்கு நாளைக்கு தான் போக போகிறது. ஆனா உடனே அந்த அஃபிடவிட்டை இன்னைக்கு பொது வெளியில வெளியிட்டு அவர் அதுல குறிப்பிட்டிருக்கக்கூடிய அந்த சில காரணங்களை மட்டும் எடுத்து, ஏன்னா இதுல என்னென்ன அவர் சொல்லியிருக்காரு நமக்கு தெரியாது, சில ஒரு காரணங்களை எல்லாம் மட்டும் எடுத்து இங்க வெளியில நீங்க பொது வெளியில பேசுவது அப்படிங்கிறது இந்த சமூகத்தினுடைய இந்த போக்கு, அதாவது அறிவார்ந்த சமூகத்தினுடைய போக்கு என்பது சரியான போக்கு இல்லை என்பதுதான் நமது பார்வையா இருக்காது. ஆனால் அதில் நம்மளுடைய கண்ணோட்டத்துல சில விஷயங்களை இதுல நம்ம சொல்ல வேண்டியிருக்கிறதுனாலதான் நம்ம இன்னைக்கு செய்திகள் சிந்தனைகளை நம்ம அதை எடுத்தோம். அந்த அஃபிடவிட் மூலமாக தெரிய வந்த சில உண்மைகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, விஜய் அவர்கள் சங்கீதாவை திருமணம் செய்து கொண்டது இங்கிலாந்துல கிறிஸ்துவ முறைப்படி குறிப்பிட்டிருக்கிறார். விஜய் கிறிஸ்தவர், ஜோசப் விஜய் கிறிஸ்தவர் என்பது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். ஏன்னா பல இடங்கள்ல இன்னைக்கு அதாவது கிறிஸ்தவர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாம் இன்னைக்கு போஸ்டர் ஒட்டும்போதே கூட ஜோசப் விஜய் என்று இருக்கிறார். ஆனால் நீங்க நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், இந்த இடத்துல இருந்து அவர் எப்படி முரண்பட்ட மனிதருங்கிறதுக்கு ஒரு விஷயமா நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். விஜய் சினிமாவுக்கு வந்த அறிமுகமான காலத்துல
இந்த ஜோசப் அப்படிங்கிற பெயர் வந்து எங்கேயுமே குறிப்பிட்டிருக்க மாட்டார். விஜய்ன்ற விஜய் என்றது மட்டும் தெரியும். ஜோசப் விஜய் என்று ஒரு பெயர் இருக்கிறதா என்பது கூட பலருக்கும் அந்த காலகட்டங்கள்ல தெரியாத விஷயமாக தான் இருந்தது. பிற்காலத்துல தான் அவர் வந்து இந்த ஜோசப் விஜய், அதுவும் இன்னும் சொல்ல போனா இந்த ஜோசப் விஜய் அப்படிங்கக்கூடிய இந்த ஒரு அவருடைய பெயர் அதிக அளவுல இப்ப அந்த மாதிரி உபயோகப்படுத்துறது எப்ப அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப அரசியலுக்கு வந்ததுக்கு பிறகுதான். இங்கே எவ்வளவு முரண் பாருங்க. அடுத்ததாக இவருடைய திருமணம் அந்த அஃபிடவிட்ல வந்து நான் சொன்ன மாதிரி விஜயோட திருமணம் என்பது எங்க நடந்திருக்கு அப்படின்னா சங்கீதாவை வந்து இங்கிலாந்துல சென்று கிறிஸ்துவ முறைப்படி செய்திருக்கிறாராம். இங்க இந்தியாவில வந்து இந்திய முறைப்படி மீண்டும் ஒரு முறை அவர்கள் திருமணம் செய்து கொண்டார்களாம். இந்து முறைப்படி அதான் இங்க திருமணம் இந்து முறைப்படி, அங்க வந்து கிறிஸ்துவ முறைப்படி. இப்ப நம்மளுடைய கேள்வி என்ன அப்படின்னா, கிறிஸ்துவ முறைப்படி ஒருவர் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்றால் அவர் கிறிஸ்துவ மதத்திற்கு மாறாமல் திருமணம் செய்து கொள்ள முடியாது. கிறிஸ்துவ மதப்படி தானே அவங்களோட சட்டம். இப்ப சர்ச்சில் போய் நீங்க கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னா முதல்ல உங்களுடைய வேலையை என்ன, உங்களோட மதம் மாற்றி உங்களுடைய பெயரை மாற்றி விட்டுதான் அங்க கல்யாணமே நடக்கும் தானே அந்த சர்ச்சினுடைய வழிமுறைகள். அப்படி இருக்கும் பொழுது சங்கீதா இந்து என்றே தன்னை போட்டுக்கொள்கிறார். இது எப்படி சாத்தியமாகும்? இது ஒரு கேள்வியாக நமக்கு எழுகிறது. அப்ப அடுத்ததாய் சரி, அங்கதான் நீங்க வந்து கிறிஸ்துவ மதப்படி நீங்க கல்யாணம் பண்ணிட்டீங்கல்ல, இப்ப எதுக்காக இந்தியால வந்து நீங்க இந்து முறைப்படி நீங்க திருமணம் செய்து கொள்ள வேண்டிய அவசியம் என்ன ஏற்பட்டது? இந்த கேள்வி அடுத்ததாக வருகிறதுல. அப்ப அப்படி வரும்பொழுது இப்ப இங்குள்ள மக்களை நீங்கள் வந்து அதான் நான் ஆரம்பத்திலேயே உங்களுக்கு அந்த பாயிண்ட சொன்னேன். ஏன்னா ஆரம்பத்துல சினிமாவில் பிரபலம் ஆவதற்கு முன்னாடி ஜோசப் விஜய் அவர்கள் விஜய் என்று தான் தன் பெயரை குறிப்பிட்டாரே தவிர எந்த இடத்திலும் ஜோசப் விஜய் என்று தன்னை குறிப்பிட்டு கொண்டதில்லை. அப்படி பார்த்தாலும் அவரோட தந்தையும் வந்து மதம் மாறினாலும் தன்னுடைய பேரை வந்து சந்திரசேகர் எந்த பேர்லயே தான் இருக்கிறார். அதே நான் பாக்குறேன். ஏன்னா அப்ப இதையெல்லாம் என்ன அப்படின்னு சொன்னா இன்னைக்கு இந்த மக்களை வந்து நீங்கள் ஏமாற்றுவதற்காக செய்யக்கூடிய வேலை தானே. இப்ப நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, திருமணம் என்பது நீங்க தான் சொல்லுவீங்களா, காதலுக்கு வந்து மதம் இருக்கிறதா, ஜாதி இருக்கிறதா? எதுவும் கிடையாது. காதல் என்றால் அந்த அன்பு, அதுக்கு மட்டும் வேற ஒண்ணுமே கிடையாது. மற்றதெல்லாம் அங்கே பார்க்க தேவையில்லை. இதெல்லாம் இவருடைய படத்திலேயே எவ்வளவு படத்துல இந்த டயலாக் எல்லாம் இவர் சொல்லியிருப்பார். அப்ப நீங்க அந்த படத்துல உள்ள டயலாக் எல்லாம் வச்சபடி கூட எங்களுடைய வாழ்க்கையை நீங்க யோசிச்சிருந்தா நீங்க ஏன் சர்ச்சில் போய் கல்யாணம் பண்ணீங்க? சரி, சர்ச்சிலையும் போய் கல்யாணம் பண்ண வேண்டாம், கோவிலையும் போய் கல்யாணம், நீங்க அதானே சொல்றீங்க, ஜாதி கிடையாது, மதம் கிடையாது, இதெல்லாம் கடந்ததுதான் காதல் அப்படின்னு சொல்லும் பொழுது இதை ரெண்டையும் விட்டுட்டு ஒரு ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல போய் மட்டும் கல்யாணம் பண்ணிட்டு நீங்க அதோட முடிச்சிருந்திருக்கலாமே. உங்களை எதுக்காக வந்து நீங்கள் வந்து சர்ச்சில் போய் கிறிஸ்துவ மதப்படி கல்யாணம் பண்ண வேண்டும்? அப்போ சங்கீதாருக்கு அதுல வந்து விருப்பம் இருந்ததா இல்லையான்னு தெரியாது. அப்ப ஏதோ ஒரு வகையில நீங்கள் வந்து அவங்களை கம்பல் பண்ணி தானே நீங்க வந்து சர்ச்சுக்கு நீங்க கூட்டி போயிருக்கீங்க. ஏன்னா சங்கீதா வந்து தான் ஹிந்துவாகவே தான் இருக்கிறேன் என்று அறிவித்து ஹிந்து என்று அறிவித்திருக்கும் பொழுது அவர்கள் ஏதோ ஒரு கட்டாயத்தின் பேரில் தானே சர்ச்சில் வந்து உங்களோட கல்யாணம் பண்ணியிருந்திருக்க முடியும். அப்ப எப்படிப்பட்ட ஒரு மதவெறி தன்னுடைய மனதிலேயே அவர் வைத்திருக்கிறதுங்கிறத நீங்க நல்லா பார்க்கணும். அப்ப இவர் வந்து இவ்வளவு பெரிய நடிகராக உருவிடுவதற்கும் இன்னைக்கு பின்னாடி இருந்தது இதே கிறிஸ்துவ மதம். இவர் பெரிய அளவுல புரட்சி போராளியாக அவரை வந்து முன்னிறுத்துறதுக்கு பின்னாடி இருந்ததும் இதே கிறிஸ்துவ மதம். இன்னைக்கு வந்து ஒரு முதலமைச்சர் கேண்டிடேட்டாக ஒரு கட்சியினுடைய தலைவராக இன்னைக்கு முதலமைச்சராக அவரை ஆக்க துடித்து கொண்டிருப்பதும் இதே கிறிஸ்தவ மத சதி. ஏன்னா இவர் நல்லா தான் போய்கிட்டு இருந்தார். திடீர்னு இங்க வந்து ஒரு ஜல்லிக்கட்டுங்கிற போராட்டம் ஒண்ணு நடந்தது. இந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்திற்கு பிறகுதான், இதை நம்ம ஸ்ரீடிவில பல நாட்களாக நம்ம சொல்லி வரக்கூடிய விஷயம், ஜல்லிக்கட்டு போராட்டத்திற்கு பிறகுதான் இங்கே வந்து மோடி எதிர்ப்பு என்கக்கூடிய ஒன்று விதைக்கப்பட்டது, கட்டமைக்கப்பட்டது. அப்ப அந்த மாதிரி கட்டமைக்கப்பட்டதுக்கு பிறகுதான் இங்கே வந்து விஜய் வந்து ஒரு படம் எடுக்கிறார். அந்த படத்துல சம்பந்தமே இல்லாம ஜிஎஸ்டி பத்தி எல்லாம் பேசி புரட்சிக்குள்ள வருகிறார். அப்பிருந்துதான் அவருடைய அரசியல் பிரவேசம் என்பது சிறிது சிறிதாக உள்ளே நுழைகிறது. சரிதானே? அதுக்கு முன்னாடி இவர் அரசியல் பத்தி பேசுனதில்லை, பெரிய அளவுல அது சம்பந்தமான படங்கள் எதுவும் வந்தது கிடையாது. அப்பொழுதுதான் முதலாக சம்பந்தமே இல்லாம அந்த படத்துல வந்து அதை கொண்டு புகுத்தினார். அப்ப அன்றையிலிரு தினத்திலிருந்து இப்ப வரைக்கும் பாருங்க, பின்னாடி இவர்களுக்காக யார் வேலை செய்திருக்கிறார்கள். அந்த சமயத்துலதான் இந்த ஜோசப் விஜய் என்பதை கூட அவர் தன்னை வெளிக்காட்டி கொண்ட தருணம் அதுதான். அப்ப இது என்னத்திற்கு பின்னாடியும் இந்த கிறிஸ்தவ சதி என்பது பின்னாடி இருந்து கொண்டே இருந்திருக்கிறது.
ஸோ மனதிற்குள்ள இருந்த அந்த மதவெறி எப்படி எல்லாமோ கொஞ்சம் கொஞ்சமாக மாறி இன்னைக்கு வந்து இந்த லெவல்ல வந்திருக்கு. நாளைக்கே இன்றைக்கு இவர் மேல வந்து ஒரு பெரிய ஒரு கூட்டம் வந்து இவர் பின்னால் வந்து இன்னைக்கு இருக்கிறார். இன்றைக்கு இளைஞர்கள் ஒரு பெரிய கூட்டம் இன்னைக்கு, அது உண்மைதான். அதை நம்ம இன்னைக்கு கல நிலவரம் இன்னைக்கு அப்படித்தான் இருக்கிறது. ஆனால் இது எதுவுமே அறியாத சாதாரண மக்கள் இன்னைக்கு இவர் பின்னாடி ஆனால் இவர் வந்து எந்த ஒரு நிலையில இவர் இருக்கிறார் என்பதை பாருங்கள். எப்படி முரண்பட்டவராக, எப்படி ஒரு மதம் சார்ந்து தன்னை நிலைநிறுத்தி கொண்டவராக இவர் இருக்கிறார் என்பதை பார்க்கணும். நாளைக்கே இவர் ஒரு முதல்வராக ஆனால் எப்படிப்பட்ட ஒரு ஆட்சி என்பது தமிழகத்துல இருக்கும் அப்படின்னு நீங்க பாருங்க. அதனாலதான் இன்னைக்கு வந்து கரூர் பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் அது தங்களுக்கு பேக் ஃபயர் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காத திமுக விஜய் மேல கை வச்சதுனால கிறிஸ்தவர்கள் எல்லாம் கோபம் கொண்டு விட்டார்கள் என்று சொல்லி பயந்து போய் என்னென்னமோ பண்ணாங்க. நம்ம அதெல்லாம் பார்த்தோம். என்னது என்ன கூட்டம், அற்புத கூட்டங்கள் நடத்தினாங்க, அற்புத பெருவிழா கூட்டங்கள் நடத்தினாங்க. அதுக்கப்புறம் கிறிஸ்தவர்கள் வைத்த கோரிக்கைகள் எல்லாம் நிறைவேற்றுகிறோம்ங்கிற பேர்ல சட்டவிரோதமான பல கோரிக்கைகளுக்கு ஒப்புதல் கொடுத்தார்கள். இன்னைக்கு கோர்ட்டு கூட சில உத்தரவுகளை வந்து தடை விதித்திருக்கிறது. அப்போ அந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு வந்து கிறிஸ்தவர்கள் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய இதுவே மிரட்டக்கூடிய அளவிற்கு தங்களுடைய கேண்டிடேட்டை பலப்படுத்த செயல்படுத்தால் நாளைக்கு இவரே ஆட்சிக்கு வந்தால் தமிழகத்தினுடைய நிலை என்னவாகும் என்பதை இந்துக்கள் உணர வேண்டும். இன்னைக்கு ஒரு சினிமா ஹீரோ, ஒரு கரிஷ்மா அப்படின்னு சொல்லி அவர் இன்னைக்கு அந்த போகக்கூடிய கூட்டங்கள் இதை சிந்தித்து பார்க்க வேண்டும் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம லவ் ஜிகாத் அப்படின்னு சொல்றோம். இதுவும் ஒரு விதமான லவ் ஜிகாத் தான். இதுவும் ஒரு விதமான ஒரு இதுதானே. ஒரு நீங்க வந்து என்ன பண்றீங்க அப்படின்னா ஃபோர்ஸ் பண்றீங்க. ஃபோர்ஸ் பண்ணி தானே நீங்க வந்து அதை அடைந்திருக்கிறீர்கள். இப்போ நீங்க சொல்ற உங்களுடைய பாயிண்ட்லயே ஏன் ஃபோர்ஸ் பண்ணணும்? இது எல்லாத்தையும் கடந்ததுதான் காதல் என்று நீங்கள் வாதிடுகிறீர்கள் என்றால் எதற்காக சர்ச்சில் போய் கல்யாணம் பண்ணணும்? கல்யாணம் பண்ணி இங்க வந்து இந்து முறைப்படி கல்யாணம் பண்ணி இங்கு உள்ள மக்களை ஏமாற்ற வேண்டும். ஏன்னா நான் இந்து என்று காமித்து கொண்டால் தான் இங்குள்ள பெரும்பான்மையான மக்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய சப்போர்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும் என்பதனால நீங்க வந்து இதை கட்டமைத்து மதமாற்றம் தான் திருமணம் செய்துள்ளார். அப்ப இந்த இடத்திலேயே இப்படி பல முரண்பாடுகள் தொடர்ந்து இவருடைய இதுல இருக்கிறதை தான் நாம் இதுல நம்ம பார்க்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது. அதனால வாக்களிப்பதற்கு முன்னாடி ஒவ்வொரு இந்துக்களும் சிந்தித்து வாக்களியுங்கள்.